அரசனுக்கு வாய் நமநமவென்று ஊறும்போது வெற்றிலை எடுத்து தருவது அவனது வாயில் எச்சி நிரம்பிவிட்டால் அதை ஒரு குவளையில் ஏந்தும் பணியை செய்பவர்தான் அடைப்பைக்காரர். அந்த அடைப்பைக்காரர் தோற்றுவித்த ஒரு அரச மரபு தமிழ்நாட்டை சுமார் 2 நூற்றாண்டுகள் ஆட்சி செய்திருக்கிறார்கள் என்றால் நம்ப முடிகிறதா? அந்த அரச மரபு ஒரே ஒரு செங்கல் மூலம் அழிந்து போனது என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா? வாருங்கள், வரலாற்றில் அறிய வேண்டிய மற்றொரு துரோகத்தை பற்றி அறிந்து கொள்வோம். கிபி 1336ஆம் ஆண்டு ஹரிஹரர் மற்றும் புக்கர் சகோதரர்கள் விஜயநகர பேரரசை தோற்றுவித்தார்கள். புக்கராயர் விஜயநகர பேரரசானதும் தமிழ்நாட்டில் உள்ள முஸ்லிம் அரசுகளை அகற்ற வேண்டும் என்று கூறி தனது மகன் குமார கம்பணனை அனுப்பி வைப்பார். குமார கம்பணன் முதலில் போரிட்டு அழித்தது திருவண்ணாமலை பகுதியில் இருந்து கொண்டு தொண்டை நாட்டை அரசாண்ட இந்து சம்புவராயரை தான். சம்புவராயர்கள் தொண்டை நாட்டில் இருந்து கொண்டு முஸ்லிம் படைகளை எதிர்த்து கொண்டிருந்தார்கள். 1359ஆம் ஆண்டு சம்புவராயர்களை அழித்து தொண்டை நாட்டை கைப்பற்றினார்கள். பிறகு 1378ஆம் ஆண்டு மதுரை மீது படையெடுத்து சுல்தான்களின் ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்தார்கள். எனினும் அவர்கள் மதுரை ஆட்சியை அங்கிருந்த பாண்டிய வம்சத்தினரிடம் நேரடியாக ஒப்படைக்கவில்லை. மாறாக ஒப்புக்கு பாண்டியர்களை இருக்க வைத்துவிட்டு தெலுங்கு நாயக்கர்களை தளபதிகளாக நியமித்து நேரடியாக ஆட்சி செய்ய ஆனார்கள். தமிழக அரசர்களும் சிற்றரசர்களும் பேரளவுக்கு ஆட்சியில் இருந்தாலும் முழு அதிகாரம் விஜயநகர நாயக்கர்களிடம்தான் இருந்தது. இப்படியே ஆண்டுகள் பல ஓடின. இந்த சூழலில்தான் 15ஆம் நூற்றாண்டின் இறுதியில் சோழ நாட்டை விஜயநகர ஆட்சிக்கு அடங்கியபடி ஆட்சி செலுத்திக் கொண்டிருந்த வீரசேகர சோழர் முதலில் சோழ நாட்டை மீட்டெடுத்து பிறகு பாண்டிய நாட்டின் மீதும் படையெடுத்து கைப்பற்றிக் கொண்டார். அன்று வாரிசுரிமை போரில் சுந்தரபாண்டியன் மாலிக் கபூரிடம் சென்று அவனை அழைத்து வந்து தன் தலையில் தானே மண்ணள்ளி போட்டுக் கொண்டதைப் போலவே வீரசேகர சோழனால் விரட்டப்பட்ட பாண்டிய மன்னன் சந்திரசேகரன் நேராக விஜயநகரத்துக்கு சென்று விஜயநகர அரசன் கிருஷ்ணதேவராயரின் காலடியில் விழுந்தான். பாண்டிய நாட்டை சோழனிடம் இருந்து மீட்க கிருஷ்ணதேவராயர் தனது படைத்தளபதி நாகம்ம நாயக்கரை அனுப்பி வைத்தார். நாகம நாயக்கனின் தலைமையிலான விஜயநகர படைக்கும் சோழர் படைக்கும் இடையே கடுமையான போர் நடைபெற்றது. போரில் சோழ அரசனை நாகம நாயக்கனின் படையால் எளிதில் வெல்ல முடியவில்லை. பாண்டியனும் உதவி செய்தான். பல மாதங்கள் நடைபெற்ற போரின் முடிவில் சோழர் படையினர் தோற்கடிக்கப்பட்டு சோழ அரசர் வீரசேகரனும் கொல்லப்பட்டார். அவருடன் சொல்லிக் கொள்ளும்படி எஞ்சியிருந்த சோழ மரபும் முடிவுக்கு வந்தது. பாண்டிய நாட்டை மீண்டும் கைப்பற்றிய நாகம நாயக்கன் ஆட்சியை பாண்டிய மன்னர் சந்திரசேகர பாண்டியனிடம் ஒப்படைக்கவில்லை. சந்திரசேகர பாண்டியனுக்கு நாட்டை திறமையாக ஆட்சி அமைக்கும் தகுதி இல்லை என்று கூறி நாகம நாயக்கனே அரசாளத் தொடங்கினான். சந்திரசேகர பாண்டியனுக்கு மாதம் ஒரு ஓய்வூதிய தொகையை மட்டும் கொடுத்துவிட்டு இவன் முழு ஆட்சி அதிகாரத்தையும் எடுத்துக்கொண்டான். விஜயநகர பேரரசுக்கு கட்டுப்பட மறுத்தார். மீண்டும் பாண்டிய நாட்டை பற்றிய செய்தி கிருஷ்ணதேவராயரிடம் சென்றது. அவர் கோபப்பட்டார். கிருஷ்ணதேவராயர் தனது அவையினரை நோக்கி, இந்த பிரச்சனையை யார் சரி செய்ய போகிறீர்கள் என்று வினவினார். அனைவரும் அமைதியாக இருக்க கிருஷ்ணதேவராயரின் எச்சில் குவளையை கையில் வைத்திருந்த அடைப்பைக்காரனான விஸ்வநாதன், நான் இதை சரி செய்கிறேன். என் தந்தை நாகம நாயக்கரை போரில் வீழ்த்தி அவரை தங்களிடம் ஒப்படைக்கிறேன் என்று கூறினான். விஜயநகர பேரரசுக்கு எதிராக கிளர்ச்சி செய்யும் நாகம நாயக்கரை வீழ்த்த அவரது மகன் விஸ்வநாதன் தலைமையில் பெரும் படை ஹம்பியில் இருந்து புறப்பட்டு பாண்டி நாட்டை நோக்கி சென்றது. அங்கே மகனுக்கும் அப்பனுக்கும் இடையே போர் நடைபெற்றது. போர் முடிவில் நாகம நாயக்கன் தோற்கடிக்கப்பட அவர் சிறைப்படுத்தப்பட்டார். போரில் வெற்றி பெற்ற விஸ்வநாதன் தன் தந்தையை கிருஷ்ணதேவராயருக்கு முன்பு அழைத்து சென்றான். விஸ்வநாதனின் விசுவாசத்தையும் பற்றையும் பார்த்த கிருஷ்ணதேவராயர்
உனக்கு என்ன வேண்டும் என்று கேள், நான் செய்து தருகிறேன் என்று வாக்கு கொடுத்தார். விஸ்வநாதன் கிருஷ்ணதேவராயரிடம், முதலாவது எனது தந்தை செய்த தவறை மன்னித்து அவரை விடுவிக்க வேண்டும் என்றான். கிருஷ்ணதேவராயர் அதை ஒப்புக்கொண்டு நாகமநாயக்கனை விடுதலை செய்தார். இரண்டாவது, மதுரை மற்றும் தமிழ்நாட்டின் பிற பகுதிகளை மன்னனாக ஆளும் உரிமையை எனக்கு அளிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டான். கிட்டத்தட்ட தந்தை நாகமநாயக்கன் அனுமதியில்லாமல் எதை செய்தாரோ அதையே தான் மகன் விஸ்வநாதனும் கிருஷ்ணதேவராயரிடம் கேட்டிருந்தான். அவன் கூறியதை கேட்டு கிருஷ்ணதேவராயர் புன்னகைத்தாலும் விஸ்வநாதனின் விசுவாசத்தை பார்த்து பிரமித்தவர் அவனது பணிக்கு வெகுமதியாக மதுரை மற்றும் பிற தமிழ்நாட்டின் பகுதிகளுக்கு விஸ்வநாத நாயக்கனை மன்னராக நியமித்தார். அன்றிலிருந்து மதுரையில் நாயக்க மன்னர்கள் ஆட்சி உருவானது. அதற்கு பிறகு மதுரையில் இருந்து உதவிக்கு வந்த பாண்டிய மன்னன் சந்திரசேகரனுக்கு என்ன ஆனது என்பதை காலம்தான் பதில் சொல்ல வேண்டும். விஸ்வநாத நாயக்கன் மதுரையின் நாயக்கராக பதவியேற்று அதிகாரம் செலுத்த தொடங்கியதும் செய்த முதல் காரியம் எதிர்த்த தமிழ் மன்னர்களையும் பாண்டிய மற்றும் சோழ அரசுக்கு உரிமை கோரியவர்கள் என்று அனைவரையும் கொன்று அப்புறப்படுத்தியதுதான். அதற்கு முன்பு இருந்த அரசு முறையை மாற்றி பாளையக்காரர்கள் என்ற புது அரச முறையை கொண்டு வந்தார்கள். அனைத்து பகுதிகளிலும் பாளையக்காரர்களாக தெலுங்கர்களை நியமித்து தமிழ்நாட்டை ஆளத் தொடங்கினார்கள். தமிழ் அரசர்களின் உடல் மீதும் தமிழ் மக்களின் குருதி மீதும் கிபி 1529 உருவாக்கப்பட்ட தெலுங்கர்களின் மதுரை நாயக்கர் அரசர் வம்சமானது கிபி 1736 வரை என்று கிட்டத்தட்ட 2 நூற்றாண்டுகள் நீடித்தது. மீனாட்சி அரசியின் ஆட்சியோடு விஸ்வநாத நாயக்கர் பரம்பரை மட்டும் முடியவில்லை, விஜயநகர பேரரசே முடிவுக்கு வந்தது. மதுரையை அரசாண்ட ராணி மங்கம்மாளை அவளது பேரன் சொக்கநாத நாயக்கர் சிறையில் தள்ளி அடைத்து பட்டினி போட்டு கொன்றுவிட்டு 1706 ஆட்சிக்கு வந்தான். இவனது ஆட்சியானது 1732 வரை நீடித்தது. இவனுடைய மனைவியின் பெயர் மீனாட்சி. இவர்களுக்கு குழந்தை பேறு இல்லை. மதுரையின் அரசி மீனாட்சிக்கு அவளது மாமியார் மங்கம்மாளைப் போலவே நாடாளும் ஆசை இருந்தது. அதனால் அவளது கணவர் இறந்ததும் திருமலை நாயக்கரின் தம்பி குமாரமுத்துவின் வழிவந்த பங்காரு திருமலையின் மகனாகிய விசயகுமாரன் என்பவனை தனது மகனாக தத்தெடுத்துக் கொண்டு கிபி 1732 மதுரையின் அரசியாக முடிசூட்டிக் கொண்டாள். மங்கம்மாளைப் போல மதுரையை அரசாள வேண்டும் என்ற பேராசை மீனாட்சிக்கு இருந்தாலும் மங்கம்மாளுக்கு இருந்த ஆற்றலோ அதிகாரமோ அரசியல் அறிவோ உலக அனுபவமோ மீனாட்சிக்கு அறவே இல்லை. சூழ்ச்சிகளும் வீழ்ச்சிகளும் நிறைந்த அக்கால அரசு வாழ்வுக்கு அவள் ஏற்றவளாக இல்லை. அரசியல் சூழலில் சிக்கி சின்னாபின்னமானாள். மீனாட்சி எப்படிப்பட்ட முட்டாள் என்றால், எவன் மீனாட்சியை வீழ்த்தி அவளது இடத்தில் அரசனாக அமர வேண்டும் என்று காய் நகர்த்தி கொண்டிருந்தானோ அவனது மகனைத்தான் தனது மகனாக மீனாட்சி தத்தெடுத்திருந்தாள். அரசி மீனாட்சி தத்தெடுத்துக் கொண்ட விசயகுமாரனின் தந்தையான பங்காரு திருமலைக்கு மதுரையின் மன்னனாக முடிசூட வேண்டும் என்ற ஆசை இருந்தது. பங்காரு திருமலைக்கு தளவாய் வேங்கடசாரியும் ஆதரவு அளித்தான். 2 பேரும் சேர்ந்து மீனாட்சி அரசியின் ஆட்சியை கவிழ்க்க பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டார்கள். இருவரும் பெரும்படையுடன் சென்று திருச்சி கோட்டையை தாக்கினார்கள். மீனாட்சிக்கு தொல்லை கொடுத்து கலகம் செய்து கொண்டிருந்தார்கள். அப்போது ஆற்காட்டை நவாப் தோஸ்த் அலி கான் என்பவன் அரசாண்டு வந்தான். இவன் மதுரை நாட்டில் நடந்து வரும் அரசியல் கலகத்தை அறிந்து அதை பயன்படுத்திக் கொள்ள நினைத்தான். மதுரை நாட்டை கைப்பற்றி கப்பம் வாங்கி வரும்படி தன் மகன் சப்தர் அலி கான், மருமகன் சந்தா சாஹிப்பு ஆகிய இருவர் தலைமையில் மதுரைக்கு படையை அனுப்பினான். இப்படையெடுப்பு நிகழ்ந்தது கிபி 1734 சந்தா சாஹிப், இவனது இயற்பெயர் உசைன் தோஸ்த் கான். இவன் கர்நாடக நவாப் தோசுத் அலிகானின் மருமகன். தோசுத் அலிகானின் கீழ் அவ்வரசில் திவானாக இருந்தான் சந்தா சாஹிப். முகலாய பேரரசர் அவுரங்கசீப் காலத்தில் கர்நாடக பகுதியை நவாப் சுல்பிகார் அலிகானின் கீழ் ஆண்ட
முஸ்லிம் ஞாயிறு சமூகத்தை சேர்ந்தவன்தான் இந்த சந்தா சாகிபு. மிகுந்த கொடூர எண்ணமும் பதவியாசையும் பிடித்தவனாக சந்தா சாகிப் திகழ்ந்தான். இவன் பிரெஞ்சு நாட்டாருடன் நட்பு கொண்டிருந்தான். ஆங்கிலேயரை எதிர்த்தான். எதற்காகவும் எதையும் எப்பொழுதும் அடிக்கடி மாற்றிக்கொள்ளும் இயல்புள்ளவனாக சந்தா சாகிப் விளங்கினான். சந்தா சாகிப் திருச்சி கோட்டையை தாக்கத் தொடங்கினான். ஏற்கனவே திருச்சி கோட்டையை கைப்பற்ற சமயம் பார்த்து கொண்டிருந்த பங்காரு திருமலை நாயக்கன் சப்தர் அலி கானை நேரில் கண்டு ஒப்பந்தம் பேசினான். திருச்சியை கைப்பற்றி தனக்கு அளித்தால் 30 லட்சம் ரூபாய் கப்பம் அளிப்பதாக கூறி அவனோடு ஒரு உடன்படிக்கை செய்து கொண்டான். சந்தா சாகிப் திருச்சி கோட்டையை தீவிரமாக முற்றுகையிடத் தொடங்கினான். சந்தா சாகிப்பிடமிருந்து தப்ப முடியாது என்று உணர்ந்த ராணி மீனாட்சி அவனுடன் ஓர் ஒப்பந்தம் செய்து கொள்ள துணிந்தாள். இந்த நேரத்தில் திருச்சியை முற்றுகையிட்டிருந்த சந்தா சாகிப் ராணி மீனாட்சிக்கு ஒரு தூது விடுத்தான். அந்த தூதில் ராணி மீனாட்சிக்கு தொந்தரவு செய்யும் அவளது உறவினர்களை அடித்து துரத்தி அவளது சகோதரனைப் போலவே நின்று உதவி செய்வேன் என்று சொல்லி அனுப்பினான். இந்த சூழலில் ஆற்காட்டு நவாபின் மகன் சப்தர் அலிக்கு லஞ்சத்தை பங்காரு நாயக்கன் வாரி கொடுத்து அவனை தன் கட்சியில் சேர்த்து கொண்டான். மீனாட்சியின் கடும் காவலில் இருந்து வந்த திருச்சிராப்பள்ளி கோட்டையை தாக்கி தகர்த்தல் எளிதான காரியம் அல்ல என்பதை சப்தர் அலி உணர்ந்தான். ஆகவே பங்காரு நாயக்கனுக்கும் மீனாட்சிக்கும் இடையே நடந்து கொண்டிருந்த அரசுரிமை பூசல்களில் தான் தலையிட்டு விசாரித்து தீர்ப்பு கூறுவதாக அவன் ராணி மீனாட்சிக்கு வாக்களித்தான். ஏற்கனவே பங்காருவிடம் பணம் வாங்கிய சப்தர் அலியை மீனாட்சி நம்பவில்லை. அதனால் சப்தர் அலி இந்த வழக்கை சந்தா சாகிப்பிடம் ஒப்படைத்தான். அரசியல் பூசலை பயன்படுத்தி மதுரையை கைப்பற்ற வந்த சப்தர் அலியும் சந்தா சாகிப்பும் ஒரே நேரத்தில் ஒருத்தன் மீனாட்சி ஆதரவாகவும் இன்னொருவன் பங்காரு திருமலைக்கு ஆதரவாகவும் நின்று பேசினார்கள். ஏற்கனவே பங்காரு திருமலை நாயக்கன் சப்தர் அலிக்கு பெருந்தொகை கொடுத்து கூட்டு சேர்ந்து விட்டதால் சந்தா சாகிப்பை நம்புவதை தவிர வேறு வழி இல்லை என்று மீனாட்சி நினைத்தாள். தனது பகைவர்களை விரட்டுவதாக கூறிய சந்தா சாகிப்பின் தூது செய்தியை நிபந்தனைகளுடன் ஏற்பதாக கூறினாள். சந்தா சாகிப் திருக்குரான் மீது சத்தியம் செய்து கொடுத்து தன்னுடன் ஒப்பந்தம் செய்து கொள்ள வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தாள் மீனாட்சி. அவளது வேண்டுகோளை ஏற்பதாகவும் அதற்கு பதிலாக தனக்கு பெருந்தொகை தர வேண்டும் என்றும் சந்தா சாகிப் ராணி மீனாட்சியை கேட்டுக்கொண்டான். ராணி மீனாட்சி இதற்கும் உடன்பட்டாள். ஆனால் ராணி நம்ப முடியாத பெரும் தொகையான 1 கோடி பகோடா லஞ்சமாக கொடுத்து தன்னை ஆதரிக்குமாறு கோரினான் சந்தா சாகிப். அதை கேட்ட மீனாட்சி ஆடி போனாள். ஆனால் வேறு வழி இல்லாததால் இந்த இக்கட்டான சூழலில் ராணி மீனாட்சி இதற்கும் ஒப்புக்கொண்டாள். அவள் கூறியபடி சந்தா சாகிப்பும் திருக்குரான் மீது சத்தியம் செய்து கொடுத்தான். அங்குதான் சந்தா சாகிப்பின் கழுத்தறுத்த கொடுமையான துரோகம் அரங்கேறியது. சந்தா சாகிப் தங்கத்தாம்பலத்தில் 2 செங்கல்லை பட்டுத்துணி கொண்டு சுற்றி அதன் மீது வெல்வெட்டை போர்த்தி குர்ஆன் நூல் போன்று பாவித்து அதன் மீது கையை வைத்து அடித்து சத்தியம் செய்து கொடுத்து பணத்தையும் லஞ்சமாக பெற்றுக்கொண்டான் துரோகி சந்தா சாகிப். அபலையான ராணி மீனாட்சி அந்த செங்கல்லை உண்மையான குர்ஆன் என்று நம்பினாள். சந்தா சாகிப் ராணி மீனாட்சியுடன் கலந்து பேசி அவளது பகைவர்கள் அனைவரையும் வீழ்த்தி அனைத்து பிரச்சனைகளில் இருந்தும் அவளை பாதுகாப்பதாக வாக்களித்தான். அவளை தனது நயவஞ்சக வலையிலும் வீழ்த்தினான். அவனது வஞ்சக வலையில் விழுந்த மீனாட்சி பகைவர்களை ஒடுக்க தனது திருச்சிராப்பள்ளி கோட்டையின் ஆட்சி உரிமை முழுவதையும் சந்தா சாகிப்பிடம் ஒப்படைத்தாள். சந்தா சாகிப் திருச்சிராப்பள்ளி சீமையின் ஆட்சியை ஏற்றுக்கொண்ட உடனே 80,000 குதிரைகள் அடங்கிய குதிரைப்படை ஒன்றையும் பெருங்காலாட்படை ஒன்றையும் ராணி மீனாட்சிக்கு உடன்பட்டவர்களான கோவிந்தையன், ராமணையன் ஆகிய இருவரின் தலைமையில் திண்டுக்கல்லை நோக்கி ஏவினான். திண்டுக்கல் கோட்டை பங்காரு திருமலை நாயக்கன் வசம் இருந்தது. பங்காரு திருமலை தன்னால் இயன்றவரை அப்படைகளை எதிர்த்து போரிட்டான். அம்மையநாயக்கனூரில் நடைபெற்ற பெரிய போரில் அவன் தோற்கடிக்கப்பட்டான். திண்டுக்கல் கோட்டையும் வீழ்ந்தது. பங்காரு திருமலை கோட்டையை கைவிட்டு சிவகங்கைக்கு ஓடி ஒளிந்தான். அதற்கு பிறகு
சந்தா சாஹிப் தன் முன் எதிர்ப்பற்று விரிந்து கிடந்த நாயக்கரின் மதுரை நாடு முழுவதையுமே தனது உரிமையாக்கிக் கொண்டான். ராணி மீனாட்சிக்கு தான் கொடுத்த வாக்குறுதியை மீறினான். தன்னை சகோதரனாக கருதிய அரசி மீனாட்சியை அவளுடைய மதுரை நகர அரண்மனையிலேயே சிறையிட்டு வைத்தான். தான் ஏமாற்றப்பட்டதை அறிந்த ராணி மீனாட்சி மனங்கொதித்தாள். காமுகனான சந்தா சாஹிப் ராணி மீனாட்சியை இழிவாக நடத்த எத்தனித்ததை உணர்ந்து கொண்ட ராணி மீனாட்சி தனது மானத்தை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக தனது அரண்மனையிலேயே 1736 நஞ்சுண்டு மாண்டு போனாள். பங்காரு திருமலையின் பொறாமைக்கும் அவன் இழைத்த துரோகத்துக்கும் பலன் உடனே கிடைத்தது. அவன் நவாபு அன்வாருதீன் கைகளால் கொலையுண்டு மாண்டான். அவன் மகனான விஜயகுமாரன் மதுரையை ஆளும் வாய்ப்பை இழந்து விதி தன்னை விரட்டி வர சிவகங்கை சீமையில் அடைக்கலம் புகுந்து அங்கு இறந்து போனான். அவனுடன் மதுரை நாயக்கர் பரம்பரை அழிந்து போயிற்று. அத்துடன் விஜயநகர பேரரசின் எஞ்சியிருந்த கடைசி ஆட்சியாளனும் ஆண்டு போயிருந்தான். தன்னை நம்பிய மீனாட்சிக்கு குரான் என்று பொய் சொல்லி செங்கல் மேல் சத்தியம் செய்து கொடுத்து ஏமாற்றி துரோகம் செய்த சந்தா சாஹிப்பின் உயிரை இன்னொரு துரோகம் குடித்தது. அந்த துரோகம் என்னவென்று அடுத்த துரோக வரலாறில் அறிந்து கொள்வோம்.